ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ ரொம்ப டேஸ்டியாக ஓட்ஸ் உப்புமா தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ எண்ணெய் கடுகுலாம் போட்டு வந்து வெடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணியிருந்தேன் காயெல்லாம் போட நம்ம வீட்டில் என்னென்ன காய் இருக்கோ எல்லாத்தையும் கட் பண்ணி வந்து போட்டுருங்க. ஓகேவா? வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கேப்சிகம், கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி என்ன இருந்தாலும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதை எல்லாத்தையும் ஒன்றா தூக்கி போட்டு உப்புமா வந்து பண்ணிக்கலாம். இதில் இப்போ காரத்துக்காக பச்சை மிளகா வந்து சேர்க்குறேன். 4 பச்சை மிளகா போட்டு எல்லாத்தையுமே ஒன்றா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் தேவையான உப்பு வந்து போட்டு அப்புறம் கருவேப்பிலை வாசனைக்கு எல்லாம் போட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் வந்து எல்லாத்தையும் மூடி நல்லா வேக வச்சிடலாம். ஏன்னா ஓட்ஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ நான் வெஜிடபிளாக ஃபஸ்ட் நம்ம வேக வச்சிடுறோம். ஸோ இப்போ வந்து நான் வறுத்து ரெடியாக வச்சுருந்த ஓட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 1½ கப் வந்து ஓட்ஸு. வெஜிடபிள் வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா 3 கப்பு வந்து வச்சுருந்தேன் நான். ஸோ வெஜிடபிள் வந்து நிறைய சேர்த்துக்கணும் அப்படின்னு. இது ஒரு டயட் ரெசிபி. ஆக்சுவலி வெயிட் ரிடக்ஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லும் ஹை ப்ரோட்டீன் அண்ட் லோ கார்பு டயட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க இது தாராளமாக அந்த உப்புமா பண்ணி சாப்பிட்லாம். லஞ்சு டின்னருக்கு வந்து எடுத்துக்கலாம். ஸோ நல்லா குக் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து அருமையான சூப்பரான உப்புமா ரெடி பண்ணிட்டோம்.